Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது பொடி சாதம். அதாவது நார்மலா நம்ம பவுடர் வாங்கி சாதத்து கூட mix பண்ணி தான் சாப்பிடுவோம். இது என்னன்னா நம்ம வீட்லயே என்ன இருக்கோ அதை வச்சு தான் நம்ம அரைச்சு செய்ய போறோம். அதாவது கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, எள்ளு. இதுக்கு ஒரே அதாவது 1/2 டேபிள்ஸ்பூன் மட்டும் மிளகு ஆட் பண்ணி நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அதாவது இதான் அளவு. 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய், இது ரொம்ப காரமாக இருக்கும், அதாவது ஊசி மிளகாய். 6 பல் பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது இது கொஞ்சம் ஜாஸ்தியாக நாங்கள் குவான்டிட்டி போட்டுட்டிங்கன்னா இது பொடி சாதம், அதாவது பொடி மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து ஒரு டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு 1 வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இதுக்கு 100 கிராம் எடுத்து சாதத்தை நான் வடித்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் ஃபஸ்ட்டு நம்ம வேர்க்கடலையே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். ஏன்னா இது பச்சை வேர்க்கடலை. நம்ம நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லா பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உளுத்தம் பருப்பு, துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு, இது மூணுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். துவரம் பருப்பு, கடலைப்பருப்பு. நம்ம இது வறுத்ததுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். வறுக்க நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பொன்னிறமானதுக்கப்புறம் நம்ம பூண்டு, மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது தனியாக வதக்கிக்கோங்க. பூண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டாக தனியாக வதக்கிக்கலாம். இப்போ வரமிளகாய், எள்ளு கடைசியில் போட்டுக்கலாம். மிளகு, நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எள்ளையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தனியாக அரைச்சி வைக்கணும்னா இதே அளவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் என்னென்னா, அதாவது டைட் கண்டெய்னரில் போடணும் அப்படின்னா நம்ம பூண்டை கொஞ்சமாக எண்ணெயில் வதக்கிட்டு இது கூட அரைச்சிக்கலாம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். இது நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். அதாவது 2 டேபிள் ஸ்பூன் மீதமாச்சுன்னா நீங்கள் ஒரு டைட் பாக்ஸில் போட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம தாளித்து விட்டுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு. பொன்னிறமானதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா நீங்கள் வெறும் பொடி மட்டும் ஆட் பண்ணிவிட்டு சாதத்தை கிளறிக்கோங்க. நான் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு செய்ய போகிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வீட்டில் காய் எதுவும் இல்லைனாவோ சாம்பார் எதுவும் வைக்கணும்னா இந்த மாதிரி கலர் ரைஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் தான். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வேண்டாம். இப்போ நம்ம பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ரைஸ் ஒன்லி 100 கிராம்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் மினிமம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி மீதமாகும். இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். காரமும் கரெக்டாக இருக்கும். நான் போட்டதுக்கப்புறம் இவ்வளோ மீதி இருக்குது. இதை நீங்கள் ஒரு சின்ன பாக்ஸில் ஒரு கிண்ணத்துலேயோ எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மீதி இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம்.
பொடி சாதம் ரெடி. நான் பொடி சாதம் எப்படி செஞ்சேங்கிறது பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.